அவங்க அப்படித்தான், அவங்க சரியில்லை, இப்படியான குறைகளுடைய எண்ணங்கள் அவங்களுக்கு. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆக்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காலமெல்லாம் நன்மை செஞ்ச ஒருத்தன் தன்னை இறுதி காலகட்டத்தில் ஒரே ஒரு தீமையான விஷயம் செஞ்சு நரகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, காலமெல்லாம் தீமை செஞ்ச ஒருத்தன் தன்னை இறுதி காலகட்டத்தில் ஒரு சின்ன நன்மை செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடுவான். நாங்கள் யாரோட மனசையும் பிளந்து பார்க்க போகிறோம்ல, பிளந்து பார்க்கவும் முடியாது. அப்போ நாம் யாரையும் ஜட்ஜ் பண்ணவும் கூடாது, அதுவும் முடியாது. இறைவனை பார்வையில் ஒருவேளை நீங்கள் நல்லவனாகவும் நான் கெட்டவனாகவும் இருக்கலாம். சில வேளையில் நான் நல்லவனாகவும் நீங்கள் கெட்டவனாகவும் இருக்கலாம். காலமெல்லாம் பாவம் செஞ்ச ஒருத்தர் பாவ மன்னிப்பு தேடுறார் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தில் அவர் எந்த ஒரு பாவமே செய்யாத ஒருத்தராக கணக்கிடப்படுறாரு. இறைவன் யாருக்கு எப்போ நேர் வழியை காட்டுவானு யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் தான் எனக்கும் தான். நமக்கு இஸ்லாம் நிறைய வழிகளை கற்றுத்தருது. ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னுக்கும் அவங்கள குறைகளை எடுத்து சொல்லித்தான் அவங்கள திருத்தணும் அப்படின்ட்டு இல்லை. 4 பேருக்கு முன்னுக்கு பகிரங்கப்படுத்தி சொல்லணும் அப்படிங்கிறதும் சொல்லித்தரல. நம்மளுக்கு அழகான இலகுவான வழிகளை சொல்லித்தருது. 3 வழி சொல்லித்தருது. ஒன்று, நம்மளோட நாவால் திருத்தணும், அப்படி இல்லையா கையால் திருத்தணும், அப்படி இல்லையா மனசால் திருத்தணும். அப்படின்னு சொன்னால் என்னன்னு நம்மளுக்கு இஸ்லாம் அழகாக தெளிவாக சொல்லித்தருது. நாவால் திருத்துறது அப்படின்னு சொன்னால் உங்களை அன்புக்குரியவரோ இல்லாட்டி அவங்கள மரியாதைக்குரியவரோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள தனிப்பட்ட ரீதியில் கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் பண்ணுறது தப்பு, இல்லை நீங்கள் இப்படி பண்ணலாம், இதுதான் சரியான வழி, நீங்கள் இப்படி பண்ணுறதால இது விளைவாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு வச்சு சொல்லலாம். அப்படி இல்லையா, அதை அவங்க கேட்கல, நீ சொல்ல பேச்சு நான் கேட்கணுமா அப்படின்ட்டு அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2வது வழியை பின்பற்றலாம். உங்கள் கரங்களால் தடுக்கிறது அப்படின்னா அடிக்கிறதா இல்லை, அவங்களுக்கு நீங்கள் எந்தெந்த வேயில் சொல்லலாமோ எழுத்து மூலமாக சொல்லலாம். நவீன காலத்தில் எவ்வளவான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்மள்கிட்ட, அதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லாட்டி வேறு என்னென்ன வழியில் செய்யலாமோ அது எல்லாமே பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நிறைய முஸ்லீம் யுவதிகள் நிறைய வீடியோஸ் போடுறாங்க பாருங்கள். அது கீழே எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வரும். ஓகே, அந்த பொண்ணு நல்லதை சொல்லுதோ கெட்டதை சொல்லுதோ 2வது விஷயம். அதை பகிரங்கப்படுத்தி ஒரு இடத்த அவமானப்படுத்துறது இந்த இடத்துல அந்த கமெண்ட் பண்ணுற எல்லா எண்ணம் குறைகளாக தான் இருக்குது. ஸோ உங்களோட எண்ணங்களில் ஏன் குறைகள் வருது, அதை முதல் நாங்கள் திருத்தி கொள்ளணும். 3வது விடயம் தான் மனதால் திருத்துறது. அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கடவுள் நேர் வழி காட்டட்டும் அப்படின்ட்டு அதுலேருந்து விலகி கொள்வது. மாறாக இவங்க இப்படி தாண்டி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்றதா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்கு முன்னுக்கே அவங்கள பகிரங்கமாக இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லதா இருக்கட்டும், அதெல்லாம் இஸ்லாம் முற்றுமுழுதாக தடுக்குது. இறைவன் உங்களுக்கும் தான் எனக்கும் தான் நேர் வழியை காட்டட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.